ஆஹா மணக்குதே. என்னென்ன போட்டிருக்கீங்க? பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு, தக்காளி, வெங்காயம், சீரகம், மஞ்சள்தூள், பெருங்காயம், துவரம்பருப்பு எல்லாம் போட்டு முன்னாடி வேக வச்சுக்கிட்டீங்க. இப்போ இதை வேக வச்ச பிறகு கீரை சாம்பார் பண்ண போகிறோம். வாங்க பார்ப்போம். என்ன ஊற்றணும்? கடுகு போட்டிங்களா? கருவேப்பிலை. என்ன பண்ணுறீங்க? கடையை நல்லா முழுசு முழுசாக இருக்கும். எல்லாம் மசிச்சு விட்டுக்கணுமா? அப்பா இதெல்லாம் வீடியோ எடுக்க முடியும். போடாமலே புளியை ஊற்றுருவீங்களா? எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெந்துடும். பத்தானே சொன்ன. ஓ, பருப்பு கொதி வந்தது, கீரையை போட்டுருவீங்களா? ஆமாம். அது ஒரு கொதி வரவும் புளியை கரைச்சி ஊற்றி மிளகா பொடி போட்டு ஒரு 3 விசில் வந்துடுது. இது எத்தனை ஸ்பூன் போடணும்? காரத்துக்கு ஏற்பவா இல்லை அதுக்கு கணக்கு இருக்கா? காரத்துக்கு ஏற்ற மாதிரி. உப்பும் போட்டிங்களா? போட்டாச்சு. கல் உப்பு போட்டால் தான் டேஸ்ட் இருக்குமாக்கா இல்லை சால்ட்டு போடுவீங்களா? கல் உப்பு போட்டால் தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். ஓகே. ஆமாம், புளி கீரையோட ஊற்றினா வேகாதுன்னு சொல்லுவாங்களா? அப்படிலாம் இல்லையா? புளி எல்லாத்தையும் போட்டு 3 விசில் விட்டாலே எல்லாம் சேர்ந்து வெந்துடும். அதெல்லாம் வேகமெல்லாம் இருக்காது. ஓ, அதெல்லாம் வெந்துடும். 3 விசில் தான். இதுக்குள்ளே என்னக்கா போட்டிருக்க? சீரகம், சோம்பு, தேங்காய், சீரகம், சோம்பு, அவ்வளோதானா? தக்காளி, வெங்காயம் போட்டு. ஆமாம், பருப்பு சாம்பாருக்கு சோம்புலாம் போடுவீங்களா? கீரை சாம்பாருக்கு மெயினாக போடுறோம். ஓகே. கீரை வெந்துருச்சாக்கா? வெந்துருச்சு. 3 விசில் தான். போயிடும். செம்ம. போங்க எங்க கீரை வெந்துருச்சா? சூப்பர் சூப்பர். மணக்கும் கீரை குழம்பு. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடும். ஒரு கொதி வரும், இறக்கிட வேண்டியதான். முடிஞ்சா? முடிஞ்சு.